அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலியிடம் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் வரம்பு மீறி செயல்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி கிரிக்கெட் வட்டாரத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலியிடம் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் வரம்பு மீறி செயல்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இரு அணிகளுமே தலா ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இதில் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 474 ரன்கள் குவித்திருந்தாங்க. இதனை அடுத்து இந்திய அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் விளையாடிய போது கேப்டன் ரோஹித் சர்மா 3 ரன்கள்லையும் ராகுல் 24 ரன்கள்லையும் ஆட்டமிழந்தாங்க. இதனை அடுத்து ஜெய்ஸ்வால் மற்றும் கோலி ஜோடி அபாரமாக விளையாடி 3வது விக்கெட்டுக்கு 102 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. இந்த நிலையில் ஜெய்ஸ்வால் 82 ரன்கள் ஆட்டமிழக்க கோலி 36 ரன்களில் வெளியேறினார். இதனால் 2வது நாள் ஆட்ட நேரம் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்திருந்தது. இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க இன்னும் 111 ரன்கள் அடிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் விராட் கோலி மீது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் கடும் கோபத்திலையும் இருக்காங்களாம். நேற்று 19 வயது வீரரான ஷாம் கோன்ஸ்டடை விராட் கோலி மோதியதால் அவர் மீது அபாரம் விதிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கோலியை ஆஸ்திரேலிய ஊடகங்களும் ரசிகர்களும் குறிவைத்து தாக்கியும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் 36 ரன்களில் ஆட்டம் இழந்த பிறகு விராட் கோலி பெவிலியன் நோக்கி சென்றார். அப்போது அங்கு இருந்த ஆஸ்திரேலிய ரசிகர்கள் விராட் கோலியை நோக்கி வரம்பு மீறிய சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல பொறுமையாக போன விராட் கோலி ரசிகர்கள் வரம்பு மீறியதை அடுத்து கடும் கோபத்திற்கு ஆளானார். இதனை அடுத்து கொலைகாண்டில் விராட் கோலி உள்ளே இருந்து வெளியே வந்து தம்மை கேலி செய்த ரசிகர்களை பார்த்து முறைத்தார். உடனே பிரச்சினை கை மீறி செல்வதை உணர்ந்த ஆஸ்திரேலிய பாதுகாவலர்கள் விராட் கோலியை சமாதானப்படுத்தி அவரை பெவிலியனுக்குள் அழைத்தும் சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் தனது விக்கெட்டை தாரை வார்த்தார். இதையடுத்து அவர் மீது கடும் விமர்சனங்களும் தற்போது எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது இந்திய அணி இக்கட்டான நிலையில் இருக்கும்போது அவர் ஆடிய ஷாட் தேவையற்ற ஒன்றாகவே இருந்திருக்கு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் ஆடி வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 2வது நாள் முடிவில் 164 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 424 ரன்கள் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 310 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்ட நிலையில் களத்தில் இருந்த ஃபண்ட் மற்றும் ஜடேஜா மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் 3வது நாள் ஆட்டம் துவங்கியிருக்கு. ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரிஷப் பந்த் தொடர்ந்து பேட்டிங் செய்திருக்காங்க. ரிஷப் பந்த் விரைவாக ரன் சேர்த்த நிலையில் ஜடேஜா நிதானமாகவே ஆடினார். இதனிடையே ஸ்காட் போலண்ட் வீசிய 56வது ஓவரில் 3வது பந்தை ரிஷப் பந்த் லாப் ஷாட் அடிக்க முயன்று தடுமாறி கீழே விழுந்தார். அடுத்த பந்திலையும் அவர் அதே போலத்தான் ஆடுவார் என யோகித்து பந்து வீசி ஸ்காட் போலண்ட் எதிர்பார்த்தது போலவே ரிஷப் பந்த் கீழே குனிந்து ஸ்கூப் ஷாட் ஆட முயன்றார். ஆனால் பேட்டில் டாப் எட்ஜான பந்து தேர்ட் மேன் திசையில் நின்றிருந்த நாதன் லியோன் கைகளுக்கு நேராக சென்றது. நாதன் லியோன் சரியாக கேட்ச் பிடித்ததை அடுத்து ரிஷப் பந்த் 28 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். எப்போதுமே ரிஷப் பந்த் இது போன்ற அதிரடி ஆட்டத்தை ஆடுபவர் என்றாலும் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து
300 ரன்களுக்கும் மேலே பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது அவர் இவ்வாறு ஆடியது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்று ஷாட்டை ஆடுவதற்கான எந்த அவசியமும் இல்லை, ஆனால் அவர் ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களும் மற்றொரு புறம் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ரிஷப் பந்த் ஆட்டத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு சில ரசிகர்கள் விளாசியும் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரர் சாம் கோன்ஸ்டஸ்டால் இதே போல தானே ஆடினார். அவரை மட்டும் பாராட்டினீர்களே. ஒருவேளை ரிஷப் பந்த் அடித்த ஷாட் கேட்ச் ஆகாமல் 6 ஆகியிருந்தால் அவரை பாராட்டியிருப்பீங்க அப்படின்னு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி சற்று மோசமான நிலையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற இந்திய அணி என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெறலாம் என்பது பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வரக்கூடிய 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 424 ரன்கள் எடுத்திருந்தது. 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழந்து 164 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரிஷப் பந்த் களத்திலையும் இருக்காங்க. தற்போது இந்திய அணி 310 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு. முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் விழுந்துவிட்ட நிலையில் இந்திய அணியில் தற்போது ரன் குவிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் யார் அப்படின்னு பார்த்தா ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய 4 தான். இவர்களை தவிர்த்து பும்ரா மற்றும் முகமது சிராஜ் மட்டுமே பேட்டிங்கில் மீதம் இருக்காங்க. அவர்களை பெரிதாக நம்ப முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த 4 வீரர்கள் மட்டுமே பெரிய அளவில் ரன் சேர்க்க வேண்டும். தற்போது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கும் அதிகமாக எடுக்க முயற்சிக்கவும் வேண்டும். அதற்கும் குறைவாக எடுத்தால் முதல் இன்னிங்ஸில் 100 ரன்களுக்கும் அதிகமாக பின்தங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்போது ஆஸ்திரேலியா அணி 2வது இன்னிங்ஸில் 200 ரன்கள் எடுத்தால் இந்திய அணிக்கு 300க்கும் மேற்பட்ட வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்படும். 4வது இன்னிங்ஸில் அத்தனை பெரிய இலக்கை எடுத்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. அதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கும் மேலே எடுக்கிறத உறுதி செய்ய வேண்டும். அதற்கு ஃபண்ட், ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அரை சதம் அடிக்க வேண்டும். அதிலும் அவர்கள் சராசரியாக 70 அப்படி இல்லைன்னா 80 ரன்கள் எடுத்தால் மட்டுமே இந்திய அணியால் மேலும் 250 ரன்கள் சேர்க்க முடியும். இந்த டெஸ்ட் தொடரில் நிதிஷ்குமார் ரெட்டி முதல் 2 போட்டிகள்லையுமே சராசரியாக ஒரு இன்னிங்ஸிற்கு 40 ரன்கள் அடித்திருக்காங்க. அதனால் அவரும் இந்த போட்டியில் ஓரளவு ரன் சேர்க்க அதிக வாய்ப்பும் இருக்குது. இந்திய அணி 400 ரன்கள் எடுத்தால் முதல் இன்னிங்ஸில் 50 முதல் 75 ரன்கள் வரை ஆஸ்திரேலிய அணியை விட பின்தங்கிய நிலையில் இருக்கும். மேலும் 1வது நாள் ஆட்டமும் அப்போது முடிந்திருக்கும். அந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியை 2வது இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கும் குறைவாக ஆட்டம் இழக்க செய்ய வேண்டும். அதிகபட்சம் 200 ரன்களுக்குள்ள ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் 250 ரன்களை ஒட்டிய இலக்கு இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்படும். 4வது நாளின் பின்பகுதி மற்றும் 5ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி அந்த இலக்கை நிதானமாக ஆடி எட்ட முயற்சி செய்யலாம். இது மட்டுமே இந்திய அணிக்கு தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 474 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தாங்க. சதம் கடந்த ஸ்டீவ் ஸ்மித்தின் சிறப்பான இன்னிங்ஸும் அவருக்கு துணை நின்ற கேப்டன் பேட் கமின்ஸும் ஆட்டமும் அணியின் ஸ்கோரை அதிகரித்திருக்கு. அதுக்கு பிறகு தடுமாற்றத்துடன் தொடங்கிய இந்தியாவுக்கு யஷ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி கூட்டணி சற்றே ஏற்றம் கொடுத்தது. இருந்தாலும் சதத்தை நெருங்கிய ஜெய்ஸ்வாலின் ஏமாற்றம் அளிக்கும் ரன் அவுட் இந்தியாவை மீண்டும் இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருக்கு. மெல்போர்னில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா முதல் நாள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 311 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. ஸ்மித் 68, கமின்ஸ் 8 ரன்களுடன் 2ஆம் நாள் ஆட்டத்தை வெள்ளிக்கிழமை தொடங்கினாங்க. பிரிஸ்பேன் டெஸ்ட் போலவே இதிலையும் அசத்திய ஸ்மித் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 34வது சதத்தை பூர்த்தி செய்திருக்கார். கமின்ஸுடனான அவரின் கூட்டணி இந்திய பவுலர்களை சோதித்து
அடித்து 112 ரன்கள் சேர்த்திருக்கு. ஒரு வழியாக இந்த ஜோடியை ஜடேஜாவும் பிரித்தார். அரை சதத்தின் விளிம்பிலிருந்து கமின்ஸ் 7 பவுண்டரிகளுடன் 49 ரன்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி கைகளில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த மிட்சல் ஸ்டார்க் ஒரு சிக்ஸருடன் 15 ரன்களுக்கு ஜடேஜா பவுல்ட் ஆக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும்.